hungry. He found a bone. ஒரு நாள் வந்து அந்த நாய்க்கு வந்து ரொம்ப பசி எடுத்துச்சு. அப்போ அதுக்கு வந்து ஒரு எலும்பு கிடைக்குது. He took it in his mouth and he thought. அது என்ன நினைக்குது? அந்த எலும்பை வந்து வாயில எடுத்துக்கிட்டு அது வீட்டுக்கு போய் நம்ம பொறுமையா சாப்பிடலாம் அப்படின்னு யோசிக்குது. On the way he had to cross அந்த வீட்டை தேடி போயிட்டு இருக்கு. அப்போ வந்து ஒரு bridge அப்படின்றது on the way he had to cross a bridge. அது வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு பாலத்தை வந்து கிராஸ் பண்ணுது. இதோ பாருங்க பாலத்தை வந்து கிராஸ் பண்ணுதா? இதோ பாருங்க பாலத்தை அந்த bridge-ஐ வந்து கிராஸ் பண்ணுதா அந்த எலும்பை எடுத்துக்கிட்டு. He took to the river. He thought that there was another dog with another bone. அந்த bridge-ஐ வந்து கிராஸ் பண்ணும்போது அது கீழ வந்து ரிவர் பாக்குது. அது ஃபேஸ் எல்லாம் அது பாத்துக்குது. ஆனா அந்த டாக் என்ன நினைச்சிக்குது? நம்மள மாதிரி இன்னொரு நாய் வந்து போனை வந்து வாயில வச்சிட்டு நிக்குது. நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படினு வந்து அது யோசிக்குது. அது எந்த பிக்சர்? அது சொல்லுங்க அந்த பிக்சர்ல இருக்கு. He opened his mouth to bark at the other dog. His bone fell into the water. அது என்ன நினைச்சது? அந்த எலும்பு வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படினு சொல்லிட்டு அந்த டாக் வந்து மவுத்தை வந்து ஓபன் பண்ணுது. மவுத்தை ஓபன் பண்ண உடனே அந்த டாக் வாயில தான் போன் இருந்துச்சுல அந்த போனும் வந்து தண்ணியில விழுந்துருச்சு. தண்ணியில விழுந்து இப்போ அதுக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு போனுமே இல்ல. The bone because he was greedy. அந்த டாமிக் வந்து இப்போ இருந்த எலும்பும் போயிடுச்சு. ஏன் அப்படி அது போட்டுச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப ஆசை கொண்ட நாயா இருந்துச்சு. உங்ககிட்ட இப்போ ஒரு சாக்லேட் இருந்தாலும் மத்தவங்க கிட்ட இருக்கிற சாக்லேட்டும் நமக்கு வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுதான் பேராசை. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க ஹாப்பியா ஜாலியா இருக்கணும். ஓகேவா? ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சா? Say loud. Students, how are you all? Today we are learn to story. Okay, the story name is The Bundle of Sticks. Story name is The Bundle of Sticks. Okay, Sham was a rich merchant. He had 3 sons. Okay, Sham என்றது யாருன்னா இன்னைக்கு ஸ்டோரியில வந்து ரசன் தான் ஷாம். ஓகேங்களா? அவருக்கு வந்து 3 பசங்க. ஓகேவா? யார் யார் இருக்காங்க? மேயர், ரிஃபான், ஆசிஃப். ஓகே, அவர் எப்படின்னா ரிச் மர்ச்சன்ட்னா என்னன்னா அவர் வந்து ஒரு பெரிய வியாபாரி. ஓகேங்களா? நிறைய பிசினஸ்லாம் அவர் பண்ணுவார். சரிங்களா? His sons often kept fighting with each other. His made Sham sad. இவங்க பசங்க என்ன பண்றாங்க? 3 பேரும் சண்டை போட்டுக்கிறத பார்த்துட்டு அப்பா என்ன பண்றாங்க? ரொம்ப சோகமா இருக்காரு. ஏன் நம்ம பசங்க இப்படி அடிச்சுக்கிறாங்க? ஒத்துமையாவே இருக்க மாட்டாங்களே, அடிக்கடி சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன் போட்டுக்கிறாங்க? நம்மளால தடுக்க முடியலையே, ரொம்ப சண்டை போட்டுக்கிறாங்களே சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்றாரு? ரொம்ப சோகமா இருக்காரு. சரிங்களா? One day he gave each of the sons a bundle of sticks. Okay, ஒரு நாள் என்ன பண்றாரு? அப்பா என்ன பண்றாருன்னா 3 பசங்களுக்கும் bundle of sticks. பண்டல்னா என்னன்னா மொத்தமா என்ன பண்றாரு? குச்சியெல்லாம் மொத்தமா வச்சு 3 பேருக்கும் ஒரு பண்டல் கொடுக்குறாரு. கொடுத்துட்டாரா? He asked them to break it. அவர் என்ன சொல்றாரு? அப்பா என்ன சொல்றாருன்னா இந்த மொத்தமா இருக்குல்ல ஒருத்தவங்களுக்கு ஒரு பண்டல் கொடுத்திருக்கல்ல அந்த ஸ்டிக்கை நீங்களா தான் உடைங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. சரிங்களா? They all tired but we were not able to do so. என்னாச்சு? இவங்களா ட்ரை பண்ணாங்கல்ல, உடைச்சிட்டாங்களா? அவங்களால என்ன பண்ண முடியல? அந்த bundle of sticks-ஐ உடைக்கவே முடியல தானே? ரொம்ப கஷ்டமா தானே இருக்கு, உடைக்கவே முடியல தானே? Sham opened one of the bundles and gave them separate sticks to each son. அவங்க அப்பா என்ன பண்றாரு? 3 பேர் கிட்ட இருந்தோ அந்த bundle of sticks-ஐ வாங்கிறாரு. நீங்க என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அவங்க அப்பா என்ன பண்றாரு? ஒரே ஒரு bundle of sticks-ஐ மட்டும் எடுத்துட்டு ஒரு குச்சியா ஒருத்தங்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? சொல்றாரு இப்போ நீங்க உடைங்க. இப்போ bundle of sticks கொடுத்தா உங்களால உடைக்க முடியல, இப்போ நீங்க உடைங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. They broke the sticks easily. மொத்தமா கொடுக்கும்போது அவங்களால உடைக்க முடியல, இப்போ நீங்க உடைங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. They broke the sticks easily. மொத்தமா கொடுக்கும்போது அவங்களால உடைக்கவே முடியல தானே? இப்போ அவங்க அப்பா என்ன பண்ணாரு? ஒரு ஸ்டிக்கா கொடுத்தாரு. அவங்க உடைச்சாங்களா இல்லையா? ஒண்ணோட கொடுத்த உடனே ஈஸியா உடைச்சிட்டாங்களா? ஃபாஸ்டா? Sham said his sons. அவங்க அப்பா என்ன பண்றாரு? பசங்க கிட்ட சொல்றாரு, when these sticks were together, இது எல்லாமே மொத்தமா இருந்தது. You could not break them. உங்களால என்ன பண்ண முடியல? நான் மொத்தமா கொடுக்கும்போது உங்களால உடைக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தானே, அதை உடைக்கவே முடியல. But when they were separate, you could easily break them. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு? அவரு ஒரே ஒரு bundle of sticks-ல இருந்து ஒரு குச்சியா கொடுத்தாரு. கொடுத்தவனே எப்படி உடைச்சாங்க? ஈஸியா உடைச்சாங்க. பாத்தீங்களா? His son said, yes father, கரெக்ட் தான்ப்பா, நாங்க ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணிட்டோம். மொத்தமா நீங்க கொடுக்கும்போது எங்களால உடைக்கவே முடியல, ஆனா இப்போ நாங்க உடனே உடைச்சிட்டோம் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. We have learned this lesson today. We shall always be united. We shall not fight everyone. நம்ம என்ன பண்ண கூடாது?
எப்பவுமே ஒத்துமையா தான் இருக்கணும். யாருக்கிட்டையும் நம்ம சண்டை போடவே கூடாது. ஒத்துமையா இருந்தாதான் எதுவா இருந்தாலும் நம்மளால ஒண்ணா முடிக்க முடியும். சரியா? நம்ம வீட்ல இருக்க அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி கிட்ட எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம சண்டைலாம் போடக்கூடாது. நம்ம ஒத்துமையா இருக்கணும் எப்பொழுதுமே. சரிங்களா? எப்பவுமே ஒற்றுமையே பலம். ஓகேவா? நம்ம தனியா இருந்து நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. நம்ம ஒத்துமையா இருந்தோம்னா, நம்ம தனியா இருந்து நம்ம லேட்டா செய்யற ஒர்க்க கூட நம்ம ஒத்துமையா இருந்தா சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம். சரியா? நம்ம என்ன பண்ணக்கூடாது, சிஸ்டர் பிரதர் கிட்டலாம் சண்டையே போடக்கூடாது. எப்பவுமே நம்ம ஒத்துமையா தான் இருக்கணும். புரியுதா?